ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, ஐபிஎல் 2026ஓட மினி ஆக்ஷன் முடிஞ்சு இன்றைக்கி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். அனாலிசிஸ்ன்றோட சொல்கிறதோட அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. என்னோடய ஒப்பீனியன் ஆன் த ஸ்குவாட் விச் தே ஹவ் செலக்டட், அந்த பிளேயர்ஸ் அவங்க வாங்கினது யாரெல்லாம் அப்படின்றத பார்த்துட்டு எப்படி ஒரு 11 ஃபார்ம் பண்ண முடியும், வாட் is the route they have taken, like going in with the second biggest purse in the mini auction alongside KKR. எந்த ரூட் எடுத்துருக்குறாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, இஸ் தேர் அன் அப்கிரேட் ஆன் லாஸ்ட் இயர்ஸ் டீம், அது எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த பிளேயர்ஸ் விச் தே ஹவ் காட் நியூ இஸ் லைக் போன வருஷத்துலேருந்தே சொல்கிறேன், ட்ரேடடும் சேர்த்து சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தே ஹவ் காட் சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா, மேத்யூ ஷாட், ஜக்காரி ஃபூக்ஸ், பிரசாந்த் வீர், அமன் கான், ராகுல் சஹார், அகில் ஹுசேன், மேட் ஹென்ரி, and yeah, this is the list they have got. These are the 9 players which they have got. Okay, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப நேரத்துக்கு சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. கேம் கிரீனுக்கு 25.2 வரைக்கும் போனாங்க, 25 வரைக்கும் போனாங்க. 25.2ல் கேகேஆர் எடுத்துட்டான். ஸோ கேம் கிரீனுக்கு வந்து தே ஹேட் அ சீலிங் ஆஃப் 25 crores. அதுக்கப்புறம் தே ஹேட் 2 choices, லைக் சிஎஸ்கே பொறுத்தளவோட நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுக்க பார்க்கல. வெங்கடேஷ் ஐயருக்கு பிட்டே பண்ணல, அதே மாதிரி வந்துட்டு பத்திரானாக்கும் பிட்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ சிஎஸ்கே ஹேட் ஒன்லி 2 options, எதர் டு கோ லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் போய் இப்போ லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், மேபி திருப்பி பத்திரானாவே எடுக்கிறதா இருக்கட்டும், அலாங் வித் 2 or 3 unknown பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு. பட் அவங்க அந்த ரூட் எடுக்கல. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, டொமஸ்டிக் டேலண்ட்டில் யார் அப் அண்ட் கம்மிங்காக இருக்கா, லைக் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டொமஸ்டிக் டேலண்ட் எடுப்போம். T20 ஃபார்மேட்டில் யார் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா, நமக்கு தேவைப்படுற ரோலில், லைக் ஒரு நம்பர் 6 நம்பர் 7 அந்த மாதிரி ரோலில் யார் பெஸ்ட்டாக பண்ணிருக்காளோ அவங்கள எடுப்போம். ஆனால் சில பிளேயர்ஸ் பேக்கப் எடுத்துப்போம், ஆல்ரெடி இருக்க பிளேயர்ஸ்க்குன்ற ரூட் இருந்துச்சு. தே டுக் த செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தே காட் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் ஃபார் 14.2 crores ஈச். லைக் கார்த்திக் சர்மாவும் 14.2 crores, பிரசாந்த் வீரும் 14.2 crores, ரெண்டு பேரையும் மொத்தமாக சேர்த்து 28.4 crores எடுத்தாங்க. ஸோ இந்த ரூட் எடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அவங்க போகிறப்போ என்ன யோசித்தேன்னா, பிரசாந்த் வீர் எஸ் ஆப்வியஸ் சாய்ஸ். ஏன்னா ஜடேஜாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், 2 can bat at number 7 or 8, ஒரு பவுலிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கணுன்றதை அவங்க விரும்பினாங்க. ஜடேஜாவுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இல்லை, பட் அந்த ரோல் வைஸ் அந்த என்ன பண்ணுறாரோ அது வைஸ் இது வாண்டட் அ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ பிரசாந்த் வீருக்கு ஃபஸ்ட்டு போய் எடுக்கிறப்போ ஓகே, அவங்க ஆல் அவுட்டாக போய் எடுத்துட்டாங்க. அகில் ஹுசேனும் ஆப்ஷனில் இருக்கான், பேஸ் ப்ரைஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ஓவர்சீஸ் லாட் ஓப்பனாக இருந்தால் மேபி அகில் ஹுசேனை நம்பர் 8 ஆடலாம். அப்படி இல்லை ஓவர்சீஸ் யாராவது பெட்டராக எடுத்தோன்னா தே கேன் ப்ளே பிரசாந்த் வீருன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அடுத்த ஒரு 20 minutesலேயே கார்த்திக் சர்மா வந்ததுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவே அவங்க ஆல் அவுட்டாக போய் 14.2 crores எடுத்தப்போ என்ன யோசிச்சேன்னா, இஸ் திஸ் த சிஎஸ்கே வி நோ? ஏன்னா சிஎஸ்கே எப்பயுமே இந்த லாஸ்ட் ஒரு திருப்பி பேன் ஆகி வந்தக்கப்புறத்துலேருந்தே 2018 தே ஹவ் டேக்கன் ஒன் ரூட் விச் இஸ் டு கோ ஹெட் வித் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸை எடுத்து அவங்கள நான் க்ரூம் லைக் அவங்கள வச்சு நான் கப் அடிக்கிறேன். ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் பட் ஓ ஹேவ் ஃபெயில்டு, லைக் ஒரு ராபின் உத்தப்பா இருக்கட்டும், மொயின் அலியாக இருக்கட்டும், சிவம் தூபே ஐபிஎல் ஆடிருப்பாங்க பட் ஏதோ ஒரு டீமில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்கள எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு ரிடம்ஷன் கொடுக்குறேன், அஜிங்கிய ரஹானியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நான் ஒரு ரிடம்ஷன் கொடுத்து அவங்கள வச்சு நான் கப் அடிக்க ட்ரை பண்ணுறேன், கப் அடிக்கிறேன்ற முயற்சியில் தான் சிஎஸ்கே போயிருக்காங்க. 1 or 2 யங் டேலண்ட்ஸ் இங்கே அங்கேன்னு ஆடுவாங்க, ஏன்னா யங் பிளேயர்ஸ் எல்லாமே ஆடவே முடியாது. ஸோ 1 or 2 ஜம்ப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, லைக் ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், தீபக் சஹாராக இருக்கட்டும், ஒரு பாயிண்டில் ஷார்துல் டாக்கூராக இருக்கட்டும், யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸையும். ஸோ மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு 1 or 2 யூத் பிளேயர்ஸ் வச்சு போவாங்க. பட் இப்போ இருக்கிற சிஎஸ்கே எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் யார் அப்படின்ற ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு யார் ரிட்டன்ஷனுக்கு இருப்பா, நெக்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் வச்சு யாரை வச்சு நம்ம அடிக்க முடியும். போன வருஷம் பஞ்சாப் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 7 அன்கேப்டு இண்டியன்ஸோடு போனாங்க அலாங் வித் ஸ்ரேயாஸ் ஐயர், 6 அன்கேப்டு இண்டியன்ஸ் அலாங் வித் ஸ்ரேயாஸ் ஐயர்ன்ற மாதிரி போனாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட்டை தான் இப்போ சிஎஸ்கேவும் பார்க்குறாங்க. லைக் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே 3 வந்து இந்தியன் கண்டென்ஷனில் இருக்கிற பிளேயர்ஸ்.
அவங்களோட ஒரு ஆயுஷ் மாத்ரே, ஒரு கார்த்திக் சர்மா, ஒரு பிரசாந்த் வீர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு போகலாம். கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜ், இந்த மாதிரி ஒரு இந்தியன் கோரோட போகலாம். லெட்ஸ் see if this works. இந்த மென்டார்ஷிப் அண்ட் சப்போர்ட் ஆஃப் தோனின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த ரூட் எடுத்து போகிறப்போ என்ன ஒரு விஷயம்னா, 2 தான் இதில் நடக்கும். ஒன்று, கிளிக் ஆனால் பயங்கரமாக கிளிக் ஆகிடும். ஒரு பிரசாந்த் வீரோ கார்த்திக் சர்மாவோ அந்த ரோலில் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆகி நல்லா அடித்து கொடுத்து மேலே டாப்பில் சஞ்சு, ருத்து எல்லோரும் நல்லா ஆடி 500 ரன்ஸ் அடித்து they can get qualified to the playoffs, or it can be a very bad experiment which அவங்க பண்ணதில், and it can fail also. இது 2 தான் நடக்கும். பட் தே ஆர் ஓப்பன் டு எக்ஸ்பெரிமெண்ட். அவங்க தான் ஃப்ளெமிங்கே சொன்ன மாதிரி, நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரூட்டில் போயிட்டுருந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவங்கள பேக் பண்ணி ஜெயிக்கிறது. பட் அந்த ரூட் வந்து கொஞ்சம் எஸ்டர்டேஸ் ஃபார்முலா மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு போன சீசனில். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் ரூட்டை மாற்றிக்கிட்டு ஒரு புது டைரெக்ஷனில் போக ட்ரை பண்ணுறோம். லெட்ஸ் see if this worksன்ற மாதிரி தான் அவருமே சொல்லியிருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும். ஸோ அந்த ரூட்டு தான் இப்போ எடுத்துருக்குறாங்க. இந்த கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரையும் அவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறப்பே அந்த ரூட்டு தான் எடுத்தாங்கன்றது தெளிவாக புரிஞ்சுது. அண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்ரவுண்டர், அவங்க அந்த சீம் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு ட்ரை பண்ணாங்க, ஜேசன் ஹோல்டருக்கு ட்ரை பண்ணாங்க. 6 crores இது வரைக்கும் போனாங்க, அதுக்கு மேலே போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ தே லெட் கோ ஆஃப் ஹிம். ஸோ அவனுக்கும் ட்ரை பண்ணாங்க, அவன் கிடைக்காதப்போ சரி ஓகே ஐ வில் செட்டில் ஃபார் மேத்யூ ஷாட், கேன் போல் பிட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்ன்ற மாதிரி போயிட்டாங்க. ஆல்ரெடி ஜெம்மி ஓவர்டன் லைனப்பில் இருக்கிறனால ஓகே வில் செட்டில் டவுன் வித் திஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு சூப்பர் பேக்கப் எடுத்திருக்காங்க, மேட் ஹென்ரி. அண்ட் கலீல் அண்ட் அன்ஷுல் கம்போஜுக்கு தே ஹவ் இனஃப் பேக்கப் இன் குர்ஜப்னீத் சிங் ஆல்சோ தே கேன் யூஸ். அண்ட் நூர் அகமத் ஆடல ஒழுங்காக இது பண்ணலன்னா ராகுல் சார் அண்ட் ஷ்ரேயாஸ் கோபால் யாரோ ஒருத்தரை கூட ஆட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட செட்டப் ஃபார் 2025. மேபி ஒரு சர்ஃப்ராஸ் கான்லாம் ஃபிட்டினாக வரா தெரில 11ல். கண்டிப்பாக இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் கிடையாது. மேபி யாருமே சரியாக பண்ணல. இஃப் தே வாண்ட் டு கிவ் அ சான்ஸ் டு சர்ஃப்ராஸ் கான், மேபி அப்போ வேணால் ஈ கேன் கம் இன் at number 4 or number 5. ஐ டோன்ட் see சர்ஃப்ராஸ் கான் கெட்டிங் இன் டு த பிளேயிங் 11 எனி டைம் சூன். எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும் லைனப்னா, என்னோடய பிளேயிங் 11 லைனப் என்னவாக இருக்கும்னா, ஆயுஷ் அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3, பிரவிஸ் நம்பர் 4, சிவம் துபே நம்பர் 5. அதை எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். பிரவிஸ் நம்பர் 5 வந்துட்டு சிவம் துபே நம்பர் 4 ஆடலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ பிரவிஸ் அண்ட் துபே 4 and 5. அண்ட் 6 வந்துட்டு கார்த்திக் சர்மா வச்சு போவாங்க ஸ்டார்டிங்கில். 7ல் வந்துட்டு பிரசாந்த் வீர், 8ல் வந்துட்டு தோனி, 9ல் நேத்தன் எல்லிஸ், 10ல் வந்து கலீல் அஹமத், 11ல் வந்துட்டு நூர் அகமத். இப்படி போயிட்டு தே கேன் பிரிங் எய்தர் ஆஃப் எவ்வளோ ஃபாரினர்ஸ் நான் சொன்னதில்ல, பிரவிஸு, எல்லிஸ், நூர் 3 ஃபாரினர் தான். தே கேன் எய்தர் பிரிங் ஜெமி ஓவர்டன் இஃப் தே லேக் த டெத்து, இல்லை ஒரு மேட் ஹென்ரி மாதிரி ஒருத்தனை கூட நம்ம எடுத்துகிட்டு வரலான்ற ஆப்ஷன் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். லைக் எப்படி வேணால் அந்த இம்பேக்ட் சப்பை அவங்க எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அப்படி இல்லையா எனக்கு வந்து பிரசாந்த் வீர கார்த்திக் சர்மா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லை அப்படின்றதுல யாராவது ஒருத்தர் ஆட வச்சுட்டு ப்ராப்ளி கார்த்திக் சர்மா ஆட வச்சுட்டு பிரசாந்த் வீருக்கு பதிலாக அகில் ஹுசேனை நம்பர் 8ல் போட்டுட்டு தோனியை நம்பர் 7ல் ஆட வச்சுக்கலாம். பட் இது வந்து இந்த ஆப்ஷனில் வந்துட்டு இவங்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் போன இதில் வந்து சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்றனா கிடையாது. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் மெகா ஆப்ஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா மினி ஆப்ஷனில் வந்து உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியாது. போன வருஷத்தோட கொஞ்சம் ஒரு பெட்டரான சைடு, ஒரு டீசெண்டான சைடு தான் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் 2வது இந்த ஆப்ஷனில் இருந்த ரிசோர்ஸஸுமே வந்துட்டு யாருமே ப்ரூவன் ரிசோர்ஸஸ்ன்றதே ரொம்ப கம்மி. ஒரு ஆண்ட்ரே ரசல், ஒரு மேக்ஸ்வெல்லாம் ஆப்ஷனுக்கு வந்திருக்க வேண்டியது. பட் தே சோஸ் டு ஆப்ட் அவுட் ஆஃப் த ஐபிஎல். ஸோ அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸும் இங்கே இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸும் கம்மியாக இருந்த ஆப்ஷன்ஸில் சிஎஸ்கே வந்து ஒரு பயங்கரமான டீம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த டீம் வச்சு இந்த வருஷமே கப்படிக்க போகிறாங்கன்ற ரேஞ்செலாம் இல்லை. தே ஹவ் பில்ட் அ டீசென்ட் டீம் வித் அ லாட் ஆஃப் ஹோப் ஆன் தேர் யங் இண்டியன் அன்கேப்ட் பிளேயர்ஸ். அந்த ஹோப்லாம் வந்துட்டு ஃபார்ச்சூன்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகுமா ஆகாதான்றது நமக்கு தெரியாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்டில் த ஐபிஎல் நடக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், உர்வில் பட்டேல் சப்போஸ் ஆடினாராக இருக்கட்டும், டெவால் பிரவிஸாக இருக்கட்டும், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, அன்ஷுல் கம்போஜ், இவங்க எல்லாருமே ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல்லை பொறுத்தளவில். ஸோ இவங்கெல்லாம் வந்து போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் போன வருஷம் வந்து இட்ஸ்
நாட் அ வெரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் கிடையாது. ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அந்த டைமில் வந்து தே ப்ரூவ்ட் தெம் செல்ஃப் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஐபிஎல் உள்ளே புதுசாக வரப்போ தெர் வில் பி லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சிஎஸ்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு இஃப் தே கேன் ப்ரூவ் அண்ட் ஸ்கோர் அண்ட் டூ திங்ஸ், தட் வில் பி கிரேட் ஃபார் சிஎஸ்கே. லெட்ஸ் see என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதில் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு பேக்கப்பாக வாங்கியிருக்காங்க. இந்த அமன் கான், ஜாக்கரி ஃபோக்ஸ்லாம் வந்து இட் வில் பி a தேர்ட் பேக்கப் ஃபார் நேத்தன் எல்லிஸ். நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்ரி ஏதோ ஒரு பிரச்சனைனா மேபி ஜாக்கரி ஃபோக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரலாம். மேத்யூ ஷாட்டுமே அதே மாதிரி தான். மேத்யூ ஷாட்டும் பிளேயிங் லெவன்லலாம் இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல் பி a பேக்கப் ஒன்லி. ஸோ யா, தே ஹவ் டன் அ pretty decent job with what they had. அதான் 2 ஆப்ஷன் இருந்துச்சு அவங்களுக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2 ரூட் இருந்துச்சு. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஹூ ஆர் டாப் பிளேயர்ஸ் அவங்கள எடுத்துகிட்டு போகலாம். கேம் கிரீன் வந்து 25 crores வரைக்கும் தள்ளி விட்டாச்சு. ஸோ மிச்சம் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ அவங்கள எடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சில அன்னோன் டேலண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். தே ஹவ் டேக்கன் த லேட்டர் பார்ட். இது ஒரு புது எராவாக இருக்கும் சிஎஸ்கேவை பொறுத்தவரையில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு யங் சிஎஸ்கேன்றது வந்து ரொம்ப ரேராக. லைக் ஸ்டார்டிங்கில் இருந்த சிஎஸ்கேக்கு அப்புறம் ஒரு 2009 2010 இருந்த சிஎஸ்கேக்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆடுற ஒரு சிஎஸ்கேவாக இருக்குது. இட் வில் பி அ நியூ எரா ஃபார் சிஎஸ்கே. அண்ட் தோனி எப்படி இந்த வருஷம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராப்ளி வில் ப்ளே ஆஸ் அன் இம்பேக்ட் பிளேயர்னு தான் எனக்கு தோணுது. ஃபுல்லாக விக்கெட் கீப்பிங்காக பண்ணி வரமாட்டார்னு தான் தோணுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்கான், கார்த்திக் சர்மா இருக்கான் பிளேயிங் லெவனில் ஆடினா. ஸோ இதை வில் டூ த விக்கெட் கீப்பிங் ஃபார் சிஎஸ்கே. தோனி பண்ணாருமே ஒரு 2-3 மேட்ச் மேபி சேப்பாக்கில் பண்ணிவிட்டு தென் யூ வில் ப்ராப்ளி கம்பெனி ஆஸ் அ இம்பேக்ட் பிளேயர் இஃப் நீடட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் திஸ் வில் பி இஸ் மோஸ்ட் ப்ராப்ளி 99% வில் பி இஸ் லாஸ்ட் சீசன் ரிசல்ட் என்னவாக இருந்தாலுமே சரி. ஸோ இதுதான் சிஎஸ்கேயை பொறுத்தவரை என்னோட தாட்ஸ். அண்ட் இது சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமான டீம் எடுத்திருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. They build a decent squad with a lot of hope on their uncapped players. Let's see how it turns out during the IPL. And next நான் RCB மிச்ச டீம்ஸ் பற்றின வீடியோஸும் போடுறேன். Thank you for watching. Subscribe to my YouTube channel. Thank you.